RCMJ கீசோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் லாஞ்சரிஸ் எடுக்கலான்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம கீசோல்ல எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குன்ட்டு. ஸோ பாத்தீங்கன்னா மேம் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? கார்த்திக், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? சார் ஸ்கிரீன் தெரியுதா? யாருன்னா சொல்லுவீங்களா? ஓகே ஓகே ஓகே. மியூட்ல இருக்கீங்களா? கிளியரா இருக்குமா? கிளியரா. ஓகே ஓகே சார். ஓகே. எஸ். ஸோ கீசோல பாத்தீங்கன்னா டூ கேட்டகரிஸ் வரும், கீசோல் அண்ட் வியோமினி கேட்டகரி. ஸோ வியோமினி கம்ப்ளீட் ஸ்கின் கேர் வரும். கீசோல வந்து நம்மளுக்கு லாண்ட்ரீஸ், ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், மீன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். 4 கேட்டகரிஸ் வரும். ஸோ ஸ்பெஷலி ஹைஜீன் பத்தி பேசணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எப்போ பார்த்தாலும் நம்ம ஹைஜீன் பத்தி தான் பேசுவோம். ஸோ நிறைய உமன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் மென்சுரேஷன் டைம்ல அவங்க கேர் பண்ணல, கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணலன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ எப்போ நான் ஹைஜீன் செஷன் இருக்குன்னா அதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கோம். ஹைஜீன் பத்தி ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் இன்கிரீடியன்ஸ் வந்து 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல இருந்து பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. இன்டிமேட் வாஷ் இருக்கலாம், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் சாரி சானிட்டரி பேட்ஸ் இருக்கலாம், எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா லாஞ்சரிஸ். ஸோ டெஃபினெட்லி இன்னைக்கு இதை பத்தி தான் நிறைய பேச போறோம். ஸ்பெஷலி நாம நினைக்கிற மாதிரி எவ்ரிடே போடுவோம். லைக் உமன்ஸ் என்ன நினைக்குவாங்க, எவ்ரிடே நம்ம ஒரு ஏதோ ஒரு கிளாத் சாரி, செல்வார், லைக் குர்த்திஸ் எல்லாம் போட மாதிரி நம்ம இந்த லாண்ட்ரீஸ் கூட போடுவோம். அது நார்மல், அதுல என்ன இருக்கு, அதுதான் எல்லாரும் திங்கிங் கூட. பட் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து விமென்ஸ் ஃபேஸ் பண்ணின்னு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அது லைக் இதுக்கப்புறம் நான் பேசுவேன். இம்பார்ட்டன்ட் லாண்டரிஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நான் இம்பார்ட்டண்டா பேச போறேன். அது விட்டோம்னா இன்னும் 2 கேட்டகரிஸ் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர். ஸோ எகெயின் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல. ஸோ ஒரு பிரைட் அல்ல ஒரு க்ரூம் ரெடி பண்ணும், இல்ல எதனா ஒரு ஒகேஷன், ஒரு மேரேஜ் இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்டி இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட் மேக்கப் பண்றதுக்கு ஆல் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ப்ரஷஸ் இருக்கலாம், அண்ட் டோனர் இருக்கு, சன்ஸ்கிரீன் இருக்கு, ஸோ பிபி கிரீம்ஸ் இருக்கு. இப்போ நியூ லான்ச்சா ஃபவுண்டேஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, காம்பாக்ட் இருக்கு, ஐ ஷேடோஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஐலைனர், 2 டைப்ஸ் ஆஃப் ஐலைனர் இருக்கு, நார்மல் ஐலைனர் அண்ட் கம்ப்ளீட்லி மேட் ஐலைனர். அண்ட் மஸ்காராஸ் கூட நியூ லான்ச் பண்ணிருக்காங்க, சூப்பர் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் வால்யூமைசிங் மஸ்காரா சூப்பர்பா இருக்கும். அண்ட் காஜல் இருக்கு, எகெயின் வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதுல கம்ஃபர்டபுள்னஸ்ல நம்மளுக்கு காஜல் கூட இருக்கு. அண்ட் லிப்ஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு, மேட் லிப்ஸ்டிக்ஸ், நேச்சுரல் லிப்ஸ்டிக்ஸ். ஷேட்ஸ்ல கூட எவ்ரிடே யூஸ் பண்ற ஷேட்ஸ் கூட இருக்கு, மீன்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கு, இல்லைன்னா நார்மல் எவ்ரிடே லைஃப்ல ஒகேஷ்னலா இதனா பார்ட்டிஸ் போடணும்னா, இல்லைன்னா லைக் பெரிய ஈவெண்ட்ஸ்ல லைக் மேரேஜஸ்ல, என்கேஜ்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி போடுற லிப்ஸ்டிக்ஸ் கூட இருக்கு. லிப் பாம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் 2 டைப்ஸ், லைக் ஃபிளேவர்ஸ்ல இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட், தட் வித் டிண்ட் கலர்ஸ். பட் இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் கூட வந்திருக்கு, நம்ம நைட் டைம்ல கூட இந்த லிப் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வெனிலா அண்ட் மின்ட் லிப் லிப் மீன்ஸ் ஃபிளேவர்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் மேக்கப் ரிமூவர் டு ரிமூவ் கம்ப்ளீட் மேக்கப், நாட் ஒன்லி டு ரிமூவ் மேக்கப், இது வந்து நம்ம எந்த டைம்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒகேஷனல் டைம் மீன்ஸ் நம்ம வெளியே போகும்போது ரொம்ப டயர்டா இருக்கிற டைம்ல நம்மளுக்கு வாட்டர் இருக்காது, ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா வாட்டர் வேணும், பிளேஸ் வேணும், டைம் வேணும். ஸோ இந்த ஒரு டிஷ்யூ எடுத்து கம்ப்ளீட்டா ஃபேஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா டர்ஸ்ட், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் ஜஸ்ட் ஸ்ப்ரே, இது இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம ரிமைனிங் டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாம் இருக்கோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இது கொடுக்கும். அண்ட் நெயில் பாலிஷ், ஸோ நியூ லான்ச்சஸ் நெயில் பாலிஷ் கூட இருக்கு.
நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வெளியே கிடைக்கிற ரிமூவர்ஸ்க்கும் நம்மளுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் நம்ம நெயில்ஸ் ஹெல்த்தை வந்து கேர் பண்றதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிந்தூர் கூட 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல பண்ணது. குவிக் ட்ரையாகவும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, லாங் லாஸ்டிங், ஹோல் டே வச்சுக்கலாம், அந்த மாதிரி கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்கும். அண்ட் வியாமினில கூட மொரிங்கா சோப் இருக்கு. ஸோ ஆல் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல லைக் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா மொரிங்கா வந்து உங்களுக்கு ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த முருங்கை இலை. ஸோ அது வந்து சாப்பிட்டாலே அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்கிரீடியன்ட் வந்து இதுல மெயின் இன்கிரீடியண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பால் இருக்கு, அண்ட் மஞ்சள் இருக்கு, அண்ட் ஹனி இருக்கு, கிளிசரின் இருக்கு, நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்கின் கேர்ல பாத்தீங்கன்னா சோப் இருக்கு, ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கு, மொரிங்கா க்ரீம் இருக்கு, மொரிங்கா ஃபேஷியல் கிட். ஸோ வண்டர்ஃபுல் கிட். யாரு நீங்க இமீடியட்டா ஃபேஸ்ல வந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும், ஃபேஸ் வந்து ஸ்கின் கேர் லைக் ரெஜிம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மி பண்ணணும், ஃபேஷியல் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அகெயின் ஹேர் ஆயில், ஷாம்பூ, கண்டிஷனர். ஸோ அண்ட் நியூ லான்ச் ஆஃப் ஹேர் சீரம் இருக்கு. ஸோ ஃபேஸ் சீரம்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம அடுத்த அகெயின் எவ்ரி வீக் செஷன்ஸ் போகும்போது ஒரு ஒரு கேட்டகரி பத்தி நான் பேசுவேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஸ்பெஷலி வந்து லாஞ்சரிஸ் பத்தி பேச போறேன். ஏன்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி யார் பார்த்தாலும் உமன்ஸ் எப்படி எவ்ரிடே யூஸ் பண்ற ஒரு கிளாத் அதுல என்ன இருக்கு, அது யூஸ் பண்ணா என்ன ஆகும், அந்த மாதிரி திங்கிங்ல தான் நம்ம வந்து எவ்ரிடே லைஃப் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் போட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அது ஒரு பிரா இருக்கலாம், பேண்டிஸ் இருக்கலாம், நம்ம யூஸ் பண்றோம். பட் எந்த மாதிரி கிளாத் வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சைஸ் வந்து சூஸ் பண்ணணும், அது ப்ராப்பர் சைஸ் யூஸ் பண்ணலன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு, அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸ் இன்னைக்கு எடுத்துக்கலாம். அண்ட் நீங்க யார் யார் டீம் வந்து கம்மியா வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பாஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து லீட் ஆகுது, இந்த ஒரு லாஞ்சரிஸ் பத்தி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா உமன்ஸ் நார்மலி நம்ம திங்க் பண்றது, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு நார்மல் கிளாத், அதுல என்ன இருக்கு டிஃபரன்ஸ் திங்க் பண்றோம். பட் நீங்க பார்க்கலாம் சைஸ், ப்ராப்பர் சைஸ் யூஸ் பண்ணலன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலி அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ராங் சைஸ் யூஸ் பண்ணல இருந்து பேக் பெயின், ஷோல்டர் பெயின் அதெல்லாம் நார்மலி வரும். அண்ட் இங்க பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா பல்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ப்ராப்பர் சைஸ் யூஸ் பண்ணலன்னா. ஸோ ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கின் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு இது அவங்க கிட்ட சொல்லி எடுத்துன்னு வருவாங்க. பட் அங்க இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மென்ஸ் தான். எல்லா லைக் கிளாத்ஸ் ஷாப்லயோ எல்லா டெக்ஸ்டைல்ஸ் ஷாப்ஸ்லயோ மென்ஸ் தான் இருக்குவாங்க. அவங்க நம்ம பாடியில நம்ம போட்ட ட்ரெஸ் பார்த்து அவங்க சைஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அது ப்ராப்பர் சைஸ் இருக்குமா, இருக்காது. ஸோ டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கும்போது என்ன ஆகும், ஸோ அது வந்து நம்ம டைட்டா பாடி மேல போட்டிருக்கோம். ஸோ ரிமைனிங் எக்ஸ்ட்ரா ஸ்கின் என்ன இருக்கு அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுல இருந்து கூட உமன்ஸ் இது பர்சனாலிட்டி வந்து டிஃபரன்ஸ் வரும். ஸோ டெஃபினட்டா ப்ராப்பர் சைஸை பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ ப்ராப்பர் சைஸ் எடுத்துக்கலன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். பிரஸ்ட் பெயின் வரும், ஷோல்டர் அண்ட் நெக் பெயின் வரும், ரிப்கேஜ் ப்ராப்ளம் வரும், அண்ட் பேக் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ப்ராப்பர் சைஸ் போடலன்னா சர்வைக்கல் கேன்சர் வர சான்சஸ் இருக்கு. அது வந்து இந்த பிளேஸ்ல வரும். ஸோ பேக் போன், நெக் போன் கிட்ட வரும். ஸோ சர்வைக்கல் கேன்சர். ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ற நார்மல் கிளாத் ப்ராப்பர் சைஸ் நாங்க யூஸ் பண்ணலன்னா டெஃபினெட்லி எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து விமென்ஸ் கேர் பண்ணி மீன்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அது யார் வீட்டுனாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டுல கூட நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுனா வந்திருக்கோம். ஸோ அம்மா இருக்கலாம், இல்ல பாட்டி இருக்கலாம், அவங்க சொல்லுவாங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வேலை பண்றது, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் சொல்லிட்டு ஒரு பெயின் கில்லர் போட்டு தூங்குறது. ஸோ டெஃபினெட்லி ப்ராப்ளம் வந்துன்னு இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண ஒரு ராங் சைஸ் ஆஃப் பிரால இருந்து. பட் நம்ம எடுத்துன்னு இருக்கிறது எகெயின் பெயின் கில்லர்.
நம்ம நாமளே எகெயின் ஸ்பெண்ட் பண்ணி பெயின் கில்லர் எடுத்து இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துன்னு இருக்கோம். ஏன்னா பெயின் கில்லர் வந்து இமீடியட்லி அந்த ப்ரெசென்ட் டைமுக்கு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், மீன்ஸ் என்ன பெயின்ஸ் இருக்கோ, பாடி பெயின் இருக்கலாம், ஹெடேக் இருக்கலாம், அதெல்லாம் கம்மி பண்ணும். ஏன்னா கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஸ்டெராய்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ரெசென்ட் டைமுக்கு கம்மி பண்ணும். பட் அது கெமிக்கல்ஸ் வந்து எகெயின் லாங் டைம், அது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டெய்லி நம்ம எடுத்துனே இருந்தா ஆஃப்டர் சம் இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 7 இயர்ஸ் நம்மளுக்கு நிறைய பாடியில வந்து டாக்ஸின்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதுல இருந்து கூட நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி பெயின் கில்லர்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது. ஸோ நிறைய நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ்ல, அது வந்து நம்ம எடுக்கலாம். பட் ஸ்பெஷலி ப்ராப்பர் சைஸ் யூஸ் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ எதுக்குன்னா அது மட்டும் கிடையாது. So, நீங்க ஸ்பெஷலி இப்ப பாத்தீங்கன்னா நைட்ல கூட பிராஸ் போட்டுதான் விமென்ஸ் வந்து தூங்குவாங்க. ஒரு டைட் சைஸ் ஆஃப் பிரா வந்து அவங்க போட்டு நைட்ல தூங்கும் போது ஃபுல் பாடி வந்து ரெஸ்ட் மூமெண்ட்ல இருக்கும். ஸோ ஃபுல் பாடி ரெஸ்ட், பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு, நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு நைட் டைம்ல. பட் அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும் பிளட் சர்க்குலேஷன் ஆகல. ஸோ அப்படின்னா பிளட் கிளாட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிளட் கிளாட் ஆகுதுன்னா என்ன ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு? ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அதுல மெயின் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். ஸோ இப்போ நிறைய பிரஸ்ட் கேன்சர் ரேட் கூட நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற ரீசன் வந்து நாங்க யூஸ் பண்ண ஒரு பிராஸ், லைக் ராங் சைஸ் இருக்கலாம், ராங் கிளாத் இருக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே கிடைக்கிற ஒரு கிளாத்ல மீன்ஸ் என்ன நம்ம வாங்குறோம், அதுல எகெயின் பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்கும். பிளாஸ்டிக் எல்லாருமே லைக் தெரியும், எல்லாருக்கும் பேன் பண்ணிருக்காங்கன்ட்டு. சோ அந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்கிற ஒரு கிளாத்தை வந்து எவ்ரிடே நம்ம பாடி மேல யூஸ் பண்ணின்னு இருக்கோம். அதுல இருந்து கூட நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் தானே. சோ அது நம்ம ப்ராப்பர் பர்ஃபெக்ட் ஃபிட்ட வந்து போடலைன்னா டெஃபினெட்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ உமன்ஸ் யார் யார் இருக்கீங்க இங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு சைஸை வந்து சூஸ் பண்ணும். ஏன்னா இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். எங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் பிராண்ட்ஸ் இருக்கு. எந்த பிராண்ட்லயும் இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம பிராண்ட்ல மட்டும்தான் பிரியங்கா மேடம் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த அவேர்னஸ் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. ஏன்னா உமன்ஸ் ஹெல்த் வந்து ரொம்ப லைக் அவசியம். ஸோ ஃபேமிலியில யாருன்னா உடம்பு சரியில்லை, யாருக்கான ஹெல்த் நல்லா இல்லைன்னா யார் பாக்குவாங்க? லேடிஸ் தான் பாக்குவாங்க. பட் லேடிஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உமன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுல இருந்து கூட லைக் நாட் ஓன்லி பர்சனல் ஹைஜீன் மென்சுரேஷன் டைம்ல மட்டும் இல்ல, பிகாஸ் ஆஃப் லாஞ்சரேஸ்ல இருந்து கூட நிறைய உமன்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பிரஸ்ட் கேன்சர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டிங் அவ்வளோ கிடையாது பிரஸ்ட் கேன்சருக்கு. எங்கேயோ ஒரு சில பிளேசஸ்ல மட்டும்தான் நம்ம கேட்டு இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சம் 10-15 இயர்ஸ்ல இருந்து நிறைய கேன்சர் ரேட்டிங் வந்து அவ்வளோ பிரஸ்ட் கேன்சர் ரேட்டிங் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துன்னு இருக்கு. ஏன்னா அங்க யூஸ் பண்ற ஒரு கிளாத், ராங் சைஸ் ஆஃப் கிளாத், அப்புறம் இது ப்ராப்பர் 100% காட்டன் யூஸ் பண்ணல. ஸோ அதுல பாலிஸ்டர் கண்டென்ட், அது இது கண்டென்ட் இருக்கிற ஒரு கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுல இருந்துதான் நிறைய உமன்ஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து சஃபர் பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் ப்ராப்பர் சைஸ் எப்படி சூஸ் பண்ணும்? ஸோ கிளாத் எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி 100% காட்டன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அண்ட் ப்ராப்பர் சைஸ் எப்படி சூஸ் பண்ணோம்? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு விமென்ஸுக்கு ஸ்பெஷலி. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும். யாருன்னா விமென்ஸ்க்கு நம்ம எப்படி சைஸை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பர்ஸ்ட் சைஸ் மைனஸ் பேண்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு கப் சைஸ். ஸோ பர்ஸ்ட் சைஸ்னா எங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்களா இந்த சைஸ், பேண்ட் சைஸ்னா இந்த சைஸ். ஸோ பர்ஸ்ட் சைஸ் மைனஸ் பண்ணா கப் சைஸ் வரும். ஸோ பர்ஸ்ட் சைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இது 36 இருக்குன்னா இதுல மைனஸ் பண்ணா மீன்ஸ் இது 34 இருக்கும் பேண்ட் சைஸ், 36 பர்ஸ்ட் சைஸ் இருக்கும். ஸோ பர்ஸ்ட் சைஸ் மைனஸ் பேண்ட் சைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். 36 மைனஸ் 32 34 பண்ணீங்கன்னா 2 வரும்னு நினைச்சுக்கோங்க. ஸோ 2 5. ஸோ அப்போ நம்ம பிரா சைஸ் வந்து விமென்ஸ்க்கு 34 2 2னா பி.
ஸோ அந்த மாதிரி சைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு உமன்ஸுக்கு எந்த லைக் ஸ்மால் கிட்ஸ் இருந்தாலும் ஓகே, பெரியவங்க இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் அதை கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா அவ்வளோ அவங்களுக்கு ஆஹ் ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். அண்ட் அது ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இப்போ திங்க் பண்ணலாம், நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு டிசைனர் சாரி, ஏதோ ஒரு சில்க் சாரி போட்டிருக்கோம், ஹெவியா இருக்கு, நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த ஃபுல் இவெண்ட்ல வந்து இல்ல ஃபுல் டேல வந்து நம்ம மைண்ட் வந்து இது ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிக்கல, இரிட்டேட்டடா இருக்கு. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளா அந்த டே வந்து நம்ம இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளோ இரிட்டேட்டடா இருக்கும், எதை பேசணுமோ அதை பேச மாட்டோம். ஸோ அவ்வளோ நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஒரு ராங் சைஸ் ஆஃப் பிரால இருந்து கூட நம்ம ஃபுல் டே வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது. ஸோ நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கூட ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் நான் எப்பவுமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல எடுக்கும்போது அதுதான் சொல்லுவேன். ஸோ டெஃபினெட்லி ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங், ப்ராப்பர் ஃபிட்டிங் போட்டாதான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராஸ் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா லாஞ்சரிஸ்ல வந்து பேடட் பிரா, மவுல்டட், கட் அண்ட் ஸ்லீவ், பிகினர்ஸ், புஷ்அப், ஃபேன்சி, கமிசோல் ஆர் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் பேண்டேஸ் இருக்கு, காட்டன் சிக்கன் கரி பிரா இருக்கு, அண்ட் மேட்சிங் செட்ஸ் இருக்கு, ஃபுல் கவரேஜ் பிரா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பிரா இருக்கு, லேஸ் பிரா இருக்கு, and sandwich elastic panty, inner elastic panty, outer elastic panty, cross elastic bra, woven cotton bra. So different types of bras வந்து இங்க இருக்கு. ஸ்போர்ட்ஸ் bra, so scuba sports bra, so bra இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில காட்டன் லைக்ரா ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் கவரேஜ்ல இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டைம்ல இல்ல யாருமே உமன்ஸ் ஜிம் எல்லாம் போவாங்க, லைக் ஒர்க் அவுட் பண்றதுக்கு போவாங்கன்னா அந்த டைம்ல இந்த ப்ரா வந்து நம்ம கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். அண்ட் மவுல்டட் ப்ரா, ஸோ இது வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு அட்டாருக்கு வந்து சூட்டா இருக்கும். ஸோ நேச்சுரல் ஷேப்ல காட்டன் ஃபேப்ரிக், நான் பேடட் இருக்கும். ஸோ யாரு வேணாலும் இது கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் பேடட் பிரா, ஸோ இது வந்து காட்டன் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நேச்சுரல் ஷேப்ல, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கும். ஸோ சூட்டபிள் ஃபார் ஆல் க்ளோத். எகெயின் ஹெவி ஃபீல் ஆகாம லைக் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இது பார்த்துக்கும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ், நம்ம சைஸை பார்த்து எடுத்துக்கணும். கட் அண்ட் சீவ் பிரா இருக்கு, அது கூட எகெயின் காட்டன் ஃபேப்ரிக்ல தான் இருக்கும். ஸோ ஃபுல் கப் சப்போர்ட் இருக்கும், எவ்ரிடே ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், வயர் ஃப்ரீ, கம்ஃபர்டபுள்னஸ் நம்மளுக்கு நிறைய கொடுக்கும். அண்ட் பிரா அண்ட் பேண்டி செட்ஸ், ஸோ ஃபுல் கவரேஜ் பிரா அண்ட் மேட்சிங் பேண்டஸ் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஒகேஷன் நம்ம இது லைக் போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச்சபிளி கம்ஃபர்டபுளா காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கும். ஸோ டபுள் ஹுக் அண்ட் ஹை க்ளோஷர் ஆன் த பேக். அண்ட் ஃபேன்சி பிரா பேண்டி செட் இருக்கு. ஸோ லக்ஸுரியஸ் இதுல சாஃப்ட் ஃபீல்ல கொடுத்துருக்குவாங்க. ஸோ வெரி சாஃப்ட் அண்ட் வெரி லைட் வெயிட் இருக்கும் நம்மளுக்கு. இது கம்ஃபர்டபுளா ஷோல்டர் அண்ட் பேக் பெயின் வராம நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இது. அண்ட் ஃபுல் கவரேஜ் பிரா, கொஞ்சம் ஹெல்தியா இருக்காங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு, அந்த விமன்ஸுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபுல் கவரேஜ் அண்ட் ஷோல்டர் பெயின்ஸ் இல்லை இங்கெல்லாம் பெயின் வரும், இங்கெல்லாம் மார்க்ஸ் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் தராம இது வந்து கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்கும். அண்ட் லேஸ் பிரா இருக்கு. ஸோ இது கூட டிஃப்ரெண்ட் டிசைன் டைப்ஸ்ல இருக்கு. காட்டன் லைக்ரா, புஷ்அப் பிரா அண்ட் கிராஸ் எலாஸ்டிக் பிரா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் நீங்க அது பார்த்து இதுல ஆன்லைன்ல இருக்கு, இல்லைன்னா ஸ்டோர்ஸ்ல கூட இருக்கும். ஸோ நம்ம லீடர்ஸ்ல விமன்ஸ் லீடர்ஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிகினர்ஸ் பிரா அண்ட் கமிசோல் பிரா, ஸோ டிஃப்ரெண்ட் இது ஸ்லிப் வந்து இருக்கு. ஸோ யார் பிகினர்ஸ் இருக்காங்க, சின்ன பொண்ணுங்க இருக்காங்க 13-14 இயர்ஸ், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி, ஆல் ஏஜ் குரூப்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு பிரா செட்ஸ் வந்து பிராஸ் வந்து இருக்கு, லாஞ்சரிஸ் வந்து இருக்கு. அண்ட் எந்த மாதிரி அட்டா இருக்கு மீன்ஸ் எந்த மாதிரி அவுட்ஃபிட்டுக்கு எந்த மாதிரி பிராஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஷர்ட்ஸ்க்கு வந்து மவுல்டட், பேடட், புஷ்அப் ப்ரா யூஸ் பண்ணணும். சாரீஸ்க்கு வந்து கட் அண்ட் சீவ் மேட்சிங் செட்ஸ், மவுல்டட் ப்ரா யூஸ் பண்ணணும்.
அண்ட் ஓவன் கட் காட்டன் பிரா சிக்கன் கறி பிரா யூஸ் பண்ணலாம். அண்ட் இண்டோ வெஸ்டர்ன் மீன்ஸ் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு வந்து பேடட் அப்புறம் புஷ்அப் யூஸ் பண்ணலாம். சூட்ஸ் போட்டப்போ அந்த டைம்ல வந்து ஃபுல் கவரேஜ் எலாஸ்டிக் பிரா இல்லைன்னா கிராஸ் எலாஸ்டிக் பிரா இல்லைன்னா சிக்கன் கறி மால்டட் பிரா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்லெஸ் அவுட்ஃபிட்க்கு வந்து கன்வெர்டபிள் பிரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் வேர் ஸ்போர்ட்ஸ் பிரா அண்ட் ஸ்கூபா பிரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு வந்து லேஸ் புஷ்அப்ஸ் பேடட் கன்வெர்டபிள் அப்புறம் ஃபேன்சி பிராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி ஸோ இன்னைக்கு இந்த ஒரு லாஞ்சரிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து மேபி இங்க இருக்கிற நிறைய மென்ஸுக்கு வந்து கம்மியா தெரிஞ்சிருக்கலாம். பட் விமென்ஸுக்கு உங்க வீட்டுல இருக்கிற விமென்ஸ் நீங்க ஒரு வாட்டி அவங்க கொஸ்டின் கேளுங்க அவங்க கிட்ட. ஸோ நைட்ல லைக் தூங்கும் போது அவங்க பிராஸ் போட்டு தூங்கின்னு இருக்காங்களா? ஸோ டெஃபினெட்லி அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு லீட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க யார் யார் மென்ஸ் வந்திருக்கீங்க உங்க டீம்ல இருக்கிற உமன்ஸ் இந்த ஒரு செஷன்ல வந்து லைக் நெக்ஸ்ட் அடுத்த எப்போ லாஞ்சரிஸ் இல்ல பர்சனல் ஹைஜீன் செஷன் எடுக்கும்போது இங்க இந்த ஒரு செஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய லைக் இந்த வேர்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க டைரக்டா கொடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி செஷன்ஸ் அவங்க ஜாயின் ஆயிட்டாங்கன்னா ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஹெல்த் நல்லா இருக்கும். அண்ட் அவங்கள வந்து நிறைய விமென்ஸுக்கு பொண்ணுங்களுக்கு சின்ன பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் நானே இருக்கலாம். டில் ஆர்சிஎம் வர்ற வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு 25% 50% இதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். பட் ஆஃப்டர் கம்மிங் டு ஆர்சிஎம் அண்ட் இங்க இருக்கிற நிறைய விமென்ஸ் லேடிஸ் எல்லாம் விமென்ஸ் எல்லாம் யார் லீடர்ஸ் அப்புறம் ஏபிஸ் எல்லாம் இருக்காங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஆஃப்டர் கம்மிங் டு ஆர்சிஎம் மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. பிஃபோர் அவங்க லைக் இந்த எவ்வளவு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் இருக்கு எத்தனை பிராண்ட்லயும் இது ஒரு லாஞ்சரிஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. ஏன்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நார்மல் எவ்ரிடே யூஸ் பண்ற ஒரு கிளாத் எவ்ரிடே நம்ம அதே மாதிரி எல்லாருமே திங்க் பண்றோம். பட் அதுல இருந்து நிறைய உமன்ஸ் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய லேடிஸ்க்கு தெரியாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம் பேக் பெயின் வரும் ஷோல்டர் பெயின் வரும் பிரஸ்ட் பெயின் வரும் இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. பட் அது வந்து இருக்கிறது நான் நிறைய வேலை பண்ணிட்டேன் அதுக்கு தான் வந்து இருக்கு நிறைய மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் அதுக்கு தான் வந்து இருக்கு அந்த மாதிரி திங்கிங்ல தான் இன்னும் பொண்ணுங்க இருக்காங்க. பட் ப்ராப்ளம் வந்து இருக்கிறது ரூட் காஸ் வேற இருக்கு அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரூட் காஸ் வந்து ராங் சைஸ் ஆஃப் பிரா யூஸ் பண்றதுல இருந்து ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு பெயின் கில்லர் எடுத்து அந்த ப்ரெசென்ட்டுக்கு அந்த டைம்க்கு அந்த ப்ராப்ளம் வந்து கம்மி பண்ணின்னு இருக்கோம். பட் அது ரீசன் என்ன ராங் சைஸ் ஆஃப் பிரா. பட் அது மட்டும் இல்ல அப்பவே சொன்ன மாதிரி ஒரு ராங் சைஸ் ஆஃப் பிரா இருக்கலாம் பேண்டிஸ் இருக்கலாம் டைட்டா போட்டப்போ எகெயின் எக்ஸ்ட்ரா என்ன ஸ்கின் இருக்கு அது கூட பல்ஜ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி விமென்ஸ் பர்சனாலிட்டி வந்து ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே வரும். நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம யூஸ் பண்ற ஒரு ராங் சைஸ் ஆஃப் பிரா அண்ட் பேண்டிஸ்ல இருந்து கூட ஸ்கின் வந்து பல்ஜ் ஆயிட்டு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அண்ட் ஸோ வேற எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல எதனா பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கன்னா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் அவங்க பேரு கூப்பிடுவேன்.